ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இஷ்யூவும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்திருக்கிற ஒரு சின்ன அப்டேட்டையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்டேட் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் வியூஸ் அப்படின்னு சொல்லி 48 ஹவர்ஸில் காட்டுது பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயத்தில் வந்து லைவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக இவ்வளோ வியூஸ் போய்கிட்டு இருக்கு 48 மணி நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் அதை வந்து லைவ் டெமோவாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சேனல்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வருமா என்னன்னு தெரியல. என்ன கேட்டிங்கன்னா 48 ஹவர்ஸில் அகைன் அண்ட் அகைன் 1 மினிட்டுக்குள்ள எல்லாம் 1 மினிட்டுக்குள்ள ஒரு 50 வியூஸ் எல்லாம் ஒரு 20 வியூஸ் அப்படி வர்றவங்களுக்கு வேணா மேபி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வரலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைவ் கவுண்ட் வந்து ரியல் டைம் வியூஸ்ல வந்து அப்படியே கூட குறையன்னு வர்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்றாங்க. கைஸ், நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடியது குறிப்பிட்டு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியல் டைம் வியூஸ்ல எப்படி கூட குறையன்னு வருதுன்னு நீங்களே பாருங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 114 அப்படின்னு வந்துச்சு, 30,114, 115 அப்படின்னு வருது. ஸோ 30,115 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரிஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்குது. லைவாக வந்து பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் அப்படிங்கிறதுல குறைய அதுக்கப்புறம் கூட அப்படின்ட்டு எவ்வளோ தூரம் வருதோ நம்மளுடைய வியூஸை அப்படியே கால்குலேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு அப்டேட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஸ்க்ரீன்லேயே என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறையன்னு வருது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் கிளியரான அப்டேட், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூல நீங்கள் போகும்போது ப்ரௌசர் யூஸ் பண்ணி மொபைலில் போகும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் இன்டிமேஷன் மாதிரி மேலே காட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து எப்பவும் யூடியூப் தரப்பில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுடைய சேனலில் ஒரு தடவை கூட இம்ப்ரெஷன் கூட ஏற்படுத்தலை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடியை டெத் ஆன மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து யூடியூப் தரப்பில் பார்க்குறாங்க. ஸோ இதனால பயப்பட எதுவுமே இல்லை. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறைவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் இந்த இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதை வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக கிளியராக சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன ஸ்க்ரீன் வியூவில் அதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. கைஸ், யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே நீங்கள் போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் ஆயிருக்கலாம். இதை நினச்சி பயப்பட தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஸ்பாம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸை ரிமூவ் பண்ணுற விதமாக யூடியூப் தரப்பில் செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓவர் தி ஃபியூ டேஸ் யூ மே see a decrease in your subscriber count as we remove spam subscribers account from your channel. ஸ்பேம் சப்ஸ்கிரைபர்ஸ்னால் இந்த இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவங்க இந்த மாதிரி இருக்கிறதால இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து மேபி உங்களுக்கு வந்து குறையலாம் ஃபியூச்சரில். அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இன்டிமேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பேம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறதால இதை வந்து நாங்கள் வந்து குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்பில் கிளியராக இன்டிமேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்டிமேஷன் வந்துருந்துச்சு, நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே குறைக்க தான் செய்வாங்க. அது வந்து குறிப்பிட்டு இந்த ஸ்பேம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கைஸ், அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இப்போ வந்து குறிப்பிட்ட சில ஆட்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ட்ஹெட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு யூடியூப்குள்ளே போனோடனே ஜஸ்ட்டு ஹோம் பேஜ்லலாம் உங்களுக்கு வந்து நிறைய ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆட்ஸில் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ், ஆல்கஹால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் சூதாட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு குடிப்பழக்கம் அந்த மாதிரியான ஆட்ஸு அந்த செல் பண்ணுறதா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கணும் அது ரிலேட்டடான ஆட்ஸ் எல்லாமே வராது. ஸோ கேம்பிளிங்னா உங்களுக்கு தெரியும் சூதாட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அரசியல் சம்மந்தப்பட்ட, அதுக்கடுத்தது ஆல்கஹால், குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மது சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போர்ட்ரேட் பண்ணப்படாது. அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்பில் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. இதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் சாம்பிளிங். எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸாக நம்ம நிறைய வீடியோஸில் மேக் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக
ஷார்ட் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அளவு கொடுக்குற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு விதமாக இந்த ஷார்ட் சாம்பிளிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நம்ம பல்க் அப்டேட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஷார்ட் சாம்பிளிங்க்கும் பல்க் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக மான்சேஷன், ஆட் செட்டிங்ஸ், இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஷார்ட் சாம்பிளிங்கும் பார்த்தீங்கன்னா பல்காக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் எல்லா வீடியோஸ்க்குமே. ஸோ இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக யூடியூப் மெயின் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஷார்ட்ஸ்க்கான அனலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீறி உங்களுக்கு வந்து நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய அந்த வியூ மோர் இன் யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரலாம். ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ், அந்த ஐ பட்டன் மாதிரி கொடுத்துருக்கு, அதுக்கு லைக், அதுக்கப்புறம் கமெண்ட், ஷேரு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்த்தீங்களா, ஷேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் டிராஃபிக் சோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வியூ மோர் இன் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸில். ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு அனலிட்டிக்ஸாக, ஷார்ட்ஸ்க்கான அனலிட்டிக்ஸாக சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கைஸ் அதுக்கு அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட்டில் ஒரு ப்ரிவென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் மேஜராக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஸ்டினை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆர் அன்லிஸ்டட் வீடியோஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு விஷயத்துலையும் இந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு யூடியூப் தரப்பில் கிளியராக சொல்லியிருக்க விஷயம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆர் அன்லிஸ்டடில் இருந்தாலும் கூட எங்களுடைய மேட்சிங் சிஸ்டம் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி இதுலேயும் கூட உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணுறது 100% ஆஃப் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த ப்ரிவென்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து ஒரிஜினல் வீடியோ இப்போ வந்து நம்மளுடைய தான் ஒரிஜினல் வீடியோ, பட் இன்னொருத்தவங்க வந்து அதை வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ப்ரிவென்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீடியோக்கு, நம்மளோட ஒரிஜினல் வீடியோக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் தரப்பில் கிளியராக சொல்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஏன்னா உங்களுடைய வீடியோ தான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோ. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனல் டெர்மினேஷன் வரைக்கும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ஒரிஜினல் வீடியோ கிரியேட் பண்ணவங்களுக்கும் எந்த வித பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே நினச்சி மேக்ஸிமம் வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த ப்ரிவென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பக்காவான ஆப்ஷன். இதை யூஸ் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறதால என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதே மாதிரி இதை தப்பாக யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் எந்த ஃபீச்சர் கொடுத்தாலும் அதை லீகலாக யூஸ் பண்ணுங்கள், கரெக்டான வழியில் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே நல்லது. இந்த ஒரு 2 கொஸ்டினுக்கும் கிளியராக ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோவில் தான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜ்துரை அஃபிஷியல் அப்படிங்கிறது என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்கிறோம். நன்றி. பாய், see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.